நீங்கள் ஒரு 3-4 டேஸ் ஹேர் வாஷ் பண்ணாமல் ரொம்ப ஹேர் டல்லாக ஆயிலியாக இருக்கா, அப்போ இந்த மாஸ்க் உங்களுக்கானது தான். சூப்பர் மாஸ்க், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டில் கோல்ட் ஆகும் சில பேருக்கு. அப்படி இந்த கோல்ட் ஆகி வேறு மாஸ்க் வேறு பேக்கெல்லாம் போட முடியாதவங்க இந்த கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி இன்க்ரீடியன்ட் தான் செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். அப்புறம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டாக இருக்குது, அதனால தான் வேறு பேக்கெல்லாம் போட முடியல, அது போட்டிருக்கேன். இந்த மாஸ்கில் கோல்டெல்லாம் ஆகாது, சூப்பராக ரிசல்ட் வேணும்னா இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். நம்ம கண்டிஷ்னரே தேவையில்லை, கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம நேச்சுரலாகவே கண்டிஷ்னர் அப்ளை பண்ண மாதிரி சூப்பராக சில்கியாக ஆகும். ட்ரை பண்ண மாஸ்க் உங்களுக்கானது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஈஸி ஏர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். என்ன மாஸ்க்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாஸ்கில் 3 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ரைஸ் வாட்டர் மெயின், நம்ம முடிக்கு எவ்வளோ ஹெல்த்தி, அப்புறம் எவ்வளோ இது அன்னிட்டு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரைஸ் வாட்டர், இன்னொன்று ஆலோவேரா ஜெல்லு தான். நான் நேச்சுரல் ஆலோவேரா எடுக்கல, அது கோல்ட் ஆகும் சில பேருக்கு, அதனால ஜெல் ஷாப்பில் வாங்கியிருக்க ஜெல்லு தான். பட் கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் ஆயில், இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம முடிக்கு நல்லா ஷைனிங் தரும். இது 3 ஆனால் எஃபெக்டிவ் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூனு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம சாதம் வடித்த கஞ்சி கூட எடுத்துக்கலாம். அது உப்பு போடாமல் இருந்தால் ஓகே. இது உப்பு போடாமல் வேக வச்சுக்கலாம். அரிசி வந்துட்டு நமக்கு இப்போ ஏர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இதில் அரிசியில் விட்டமின் பி அப்புறம் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால நம்ம முடி நல்லா சீக்கிரமாக க்ரோத் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இது நேச்சுரலாகவே ஷைனிங் கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிடலாம். இந்த முடிக்கு நல்லா ஷைனிங் அப்புறம் ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். சூடு இருக்கும்போது ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும். இல்லைன்னா வடிக்கலாம், அப்படி ஃபில்ட்ரு பண்ணிட்டா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், க்ரீம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இது ஆறட்டும் சூடு. இப்போ ஆறிடுச்சு இது. இதில் இப்போ நம்ம ஆலோவேரா ஜெல்லு தான் சேர்க்க போகிறோம். நம்ம நேச்சுரல் ஆலோவேராவும் சேர்த்துக்கலாம். பட் இப்போது கிளைமேட் சரியில்லாதனால கோல்டு ஆகும்னு, எனக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் இது ஷாப்பில் வாங்கியிருக்கிறது தான் எடுத்திருக்கேன். இது கலர்லெஸ் ஆலோவேராவாக எடுத்துக்கோங்க, ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆலோவேரா எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் முடி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இது இல்லைன்னா நிறையவும் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தான் செய்கிறேன், ஒன்றுமே ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா க்ரீமி மாதிரி ஆகும். க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிஷ்னர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது நேச்சுரல் கண்டிஷ்னரு. இது நம்ம முடி அவ்வளோ ஷைனிங், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். டேண்ட்ரஃப் இருக்காது, நல்ல ஏர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ட்ரைனஸ் எல்லாம் குறைச்சி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், க்ரீமியாக வர வரைக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதில் பாதாம் எண்ணெய் போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு. பாதாம் எண்ணெயில் விட்டமின் இ இருக்கிறதால நம்ம முடி நல்லா வலுவாக்கி தரும், ஏர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3மே ரைஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல்லு அப்புறம் பாதாம் ஆயில் 3மே நம்ம முடிக்கு
நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். நேச்சுரலாக ஷைனாக இருக்கும். நேச்சுரல் ஷைனிங் கொடுக்கும். நல்லா ஏர் க்ரோத் இருக்கும். இது நல்ல முடியை நல்லா கண்டிஷ்னிங்காக வச்சுருக்கோம். நம்ம இந்த மாஸ்க் அப்ளை பண்ணும்போது நம்ம முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்ளை பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்ளை பண்ணிடலாம். நான் பாதி அப்ளை பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பட்டனே நான் ஆன் பண்ணலை, அப்புறம் தான் வாட்ச் பண்ணேன். நம்ம எப்பயுமே ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் சிக்கு இல்லாமல் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு மாஸ்க்கோ ஏர் பேக் அப்ளை பண்ணும்போது டாப்லேருந்து டிப் வரைக்கும் அப்ளை பண்ணணும். பார்ட்டிஷனை பிரித்து நம்ம பாருங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் அப்புறம் தான் ரெக்கார்டே ஆகலன்னு பார்த்தேன். நல்லா மசாஜ் கொடுத்துடுங்க. இந்த ஏர் மாஸ்க் ஏர் பேக்கெல்லாம் அப்ளை பண்ணால் நமக்கு முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இந்த ஏர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால நம்ம முடி நல்லா ஷைனிங்காக ஹெல்த்தியாக டேண்ட்ரஃப் இல்லாமல் ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஏர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணி தரும். அதுதாங்க புலம்பிகிட்ருக்கேன். ஏர் பேக் போட்டுவே முடிச்சுட்டேன். நான் இப்போ தான் ஆன் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். நல்லா ஏர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஏர் வாஷு நீங்கள் பண்ணும்போது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்காய், ஷாம்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்கேல்பை எஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளீனாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸ்கேல்ப்லேருந்து ரூட்லேருந்து க்ளீனாக அப்ளை பண்ணிட்டேன். அது ஆன் பண்ணல, அதான் சொல்லிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நான் பாருங்கள், க்ளீனாக நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு வாய்ஸை கேட்டாலே தெரியும் உங்களுக்கு கோல்டு. இது ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணணும். பேக் போடணும் பண்ணும்போது நம்ம இந்த பேக்கை ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ க்ளீனாக கொண்டை போட்டுக்கலாம். கொண்டை போட்டுட்டு நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பட் வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணல. அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள், நான் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் பேக் போடும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். கொஞ்சம் தான் காட்டியிருப்பேன். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பாருங்கள், இப்படியே நான் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு ஏர் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன். சிக்கெல்லாம் எதுவுமே எடுக்கலை. தெரியுதா உள்ள பாருங்கள், சிக்கெல்லாம் எதுவுமே எடுக்கலை. நான் அப்படியே தான் வந்திருக்கேன். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஷைனிங்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். காலேஜ் போகிற பசங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு மாஸ்க் போடணுன்னா இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கோல்டும் ஆகுறதில்ல இந்த கிளைமேட்டுக்கு. நான் கோல்டு இருக்கிறதுனால தான் இதை ட்ரை பண்ணேன். பாருங்கள், செம்ம ரிசல்ட்டுங்க. பாருங்கள், சிக்கே இல்லை. நான் சிக் எடுக்கலை. அப்படியே ஏர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது இந்த மாஸ்க்கு. வெறும் சிம்பிள் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்கோம். சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னுட்டு. அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கே தெரியும். சேஞ்சஸ் நல்ல முடியல, நல்ல சேஞ்சஸ் தெரியும். நான் சொல்கிற பேக்கெல்லாம் வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ், நீங்கள் முடியலைன்னா ஒன்ஸ் ஆர் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி. அப்போ தான் நமக்கு இப்போ எடுத்த உடனே எல்லா ரிசல்ட்டும் கிடைக்காது. போக போக தான் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 months அது ஆகணும். நம்ம கம்ப்ளீட்டாக ஏர் ஃபாலெல்லாம் ஸ்டாப் ஆக நம்ம அதுக்கு பேக்ஸ் போட்டுகிட்டே தான். இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற பேக்கெல்லாம் உங்கள் முடியலன்னா, ஒர்க் இருக்குது, பிஸி, போட முடியல, வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாகவும் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுல தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.